ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ சக்தி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் பிரியாணி ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். பட்டை இலை, பிரிஞ்சி இலை, சோம்பு, லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். அது ஆயில் சூடானதும் அதில் போட்டு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு. இது நல்லா வதங்கினதும் பன்னீர் ஒரு 180 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நான் 2 அழகு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு 2 சொம்பு தண்ணி ஆட் பண்ணுறேன், 2 ஆழாக்குக்கு. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். என்னோடய குக்கர் 3 விசில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். உங்களோட குக்கரில் எத்தனை விசில் வச்சா கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்த்து அது மாதிரி வச்சுக்கோங்க. இது 1.5 ஸ்பூன் நெய் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பன்னீர் பிரியாணியில் ஆட் பண்ணோன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நம்ம வேணால் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த ரோஸ்ட் பண்ணும்போது. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக, சிம்பிளாக, ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.